ஹலோ ஆல், நான் உங்கள் மேட்டு ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டால், ஷேர் மார்க்கெட்னா பணம் லாஸ் ஆகிடும், கம்மி ப்ரைஸில் வாங்கி அதிக ப்ரைஸில் விற்கணும், ஷேர் மார்க்கெட் எல்லாம் கேம்லிங் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. இதில் எதுதான் உண்மைன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உண்மைதான். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 100 கோடி ரூபா. அவங்க ஒரு 10 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ அத ஃபண்ட எப்படிலாம் ரைஸ் பண்ணலாம்னா, பேங்க்ல லோன் வாங்கலாம். லோன் வாங்குனா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ வேணாம். அப்புறமா பார்ட்னர தேடலாம். பட் பார்ட்னருக்கு கம்பெனில ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுவும் வேணாம். தென் தேர்ட் ஆப்ஷன் ஷேர் மார்க்கெட். இப்போ இந்த ஏ கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகணும்னா செபில ரெஜிஸ்டர் பண்ணணும். செபினா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரி. எப்படி பேங்க்குக்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு செபி. செபில ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறத ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்போ நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாருக்கும் கிடைக்குமானா இல்ல. அந்த ஷேர் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனா கிடைக்கிற சான்ஸ் கம்மி தான். ஐபிஓல மட்டும்தான் ஷேர் வாங்க முடியுமானா இல்ல. ஒன்ஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி அலாட் ஆனவங்க விற்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம ஷேர்ஸை வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய கம்பெனி மார்க்கெட்ல இருக்கும். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பிஸ்னஸ் ஷேரை வாங்கலாம், விற்கலாம். இப்போ எல்லாருக்கும் மீன் மார்க்கெட் தெரியும்ல. மீன் மார்க்கெட்ல நல்ல மீனா பார்த்து வாங்கணும். அப்பதான் ப்ராஃபிட். இப்போ எல்லாருக்கும் மீன் மார்க்கெட் தெரியும்ல. மீன் மார்க்கெட்ல நல்ல மீனா பார்த்து வாங்கணும். அப்பதான் ப்ராஃபிட். கெட்டுப்போன மீனை வாங்கினா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ ஸ்டாக் வாங்கும்போது நல்ல ஸ்டாக்கானு அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும். இதுதாங்க என்னோட பார்வையில ஷேர் மார்க்கெட். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.